அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்றைக்கி பராசக்தி படத்துலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, ஆடியோ எழுதி சொல்லிட்டு. சுதா கொங்காராவ் டைரக்டர், மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் அவருக்கு 100வது படம். அப்புறம் எஸ்கே சிவகார்த்திகேயன், ரவிமோகன், ஜெம் ரவி என்கிற பேரை மாற்றிக்கொண்டு ரவிமோகன் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவிமோகன் அவர்கள், அப்புறம் அதர்வா, அப்புறம் ஸ்ரீலீலா. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பட்டாளமாக அந்த திரைப்படம் பொங்கலுக்கு நம்ம தளபதியை அடித்து நொறுக்கிற மாதிரி, போட்டிக்கு வர மாதிரி வராங்கப்பல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இந்த பாட்டு வந்திருக்கு. இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் தான். இந்த பாட்டை பாடிடுவோம் அப்புறம் இன்னொருத்தவங்க யாருன்னா சாண்ட்ரோலன். இந்த பாட்டை எழுதினவங்க ஏகாதேசி. ஸோ இது எப்படியாப்பட்ட பாட்டு இருக்க போது எனக்கு தெரிஞ்ச இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு, இந்த ரீல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்லி கடையில் ஒரு நல்ல சாங் கொடுத்தாரு நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ இதில் என்ன மாதிரி இருக்குது, கேட்கும்போனே பிடிச்சிருக்கா, இல்லை பிடிக்க தான் கேட்க தான் பிடிக்குமா, இன்னும் புரியல. நல்லா இருக்குது பார்க்குறது. பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது சொல்லி பேசலாம். வாங்க நேராக போயிடலாம் பார்க்க. ரெடி, 1 2 3. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஒரு கேட்சான பீட் தான். சிதம்பரத்தை ஷூட்டிங் மாதிரி இருக்கு பக்கத்துல. வீடியோ சாங்கெல்லாம் விட்டுருக்காங்களா? நெஞ்சு குழி தொட்டு போகிற அடியால எஸ்கே செமையா இருக்காருங்க. கண்ணு மொழி வாங்கி ஓடுற ஓ பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில தி வயஸ் தனித்துவமா இருக்கு. ஏ வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ. நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற தியேட்டிக்கல் ஃபிலிம். சூப்பராக அந்த பழைய காலத்து அடி தினமும் ரயிலா கூற பஸ் ஒரு மயிலா போகிற பொங்காட்டம் ஆடாத பொய் கூட சொல்லாத பொண்ணுதான் தாங்காத பூவ போட்டு மூடாத நீ என்ன அடி தின்னு தீர்த்தாய மானே நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ. பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. கரெக்டான ஜோடி தான் போலையா? அடி முதுகில் நதி போலோடவா விரல் மலர்கள் கோர்க்கவா. பயங்கரமா அந்த ரீடிங் வீடியோ. ராணியா தான் வருவேனா, கூட்டாளி ஆனாலும் கொல்லாம தான் விடுவேனா. நான் தானே மோந்தோடு திருகாணி மானே பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ.
பாத்த போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற ஆ, 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 சூப்பர் சூப்பர் சாங் நல்லா தான் இருக்குது. வந்து ஜிவி வந்து ஒரு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். இவன் டக்குன்னு கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு கேட்ட உடனே எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. எனக்கு அநேகமாக எனக்கு ஒரு 4-5 வாட்டி இந்த பாட்டு கேட்டால் பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்குது. ஏன்னா ஜி வாய்ஸ் வந்து நம்ம மைண்டு ஃபுல்லாக ஆட்கொள்ளுது. என்ன சொல்கிறது, அவங்க வாய்ஸ் ஒரு தனித்துவமான வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரோல் இந்த பாட்டை பாடியிருக்க வேணாமோன்னு தோணுது. ஏன்னா அந்த வாய்ஸ் ஏதோ ஒரு ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எஸ்கேக்கு இந்த தடி குரலில் கேட்குறது ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் ஸ்ரீலலிலாவுக்கு வந்து இந்த தி சாங் வாய்ஸ் கரெக்டாக ஒட்டுது. என்னோட கருத்து, உங்க கருத்து ஏதோ சரி. பாட்டு இன்னும் நல்லா இருக்குது. அவர் சாண்ட்ரோலும் சூப்பரா அந்த வளைவு செலவு அந்த சூப்பரா பாடிருக்காரு. அருமையா பாடிருக்காரு. அழகான லிரிக்ஸ் செங்காட்டுங்க அப்படிங்கிற செங்காட்டு பூவை போலலாம் என்ன அது அது எந்த பூன்னு எனக்கு தெரியல. செங்காட்டு பூ அப்படி எதோ சொல்லுவாங்கன்னு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சுதுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாரி பூ நான் கேள்விப்பட்டதில்ல. வாகைப்பூ அந்த இந்த பூ இந்த பூ கேள்விப்பட்டதில்ல. தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதேமாரி வந்து இந்த எடிட்டிங் இந்த வீடியோ இருக்குல்ல, இது வந்து சூப்பரா இருக்கு. லேயர் பை லேயரா ஏன்னா நான் ஒரு எடிட்டருங்கிறப்ப எனக்கு தெரியுது. லேயர் பை லேயரா அந்த அந்த வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இத பார்க்கவும் நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து படம் பண்றாங்க ப்ரொஃபஷனலா அவங்களுக்கு இது ஒரு வேலையே இல்ல. இருந்தாலும் ரெகக்னைஸ் பண்றோம் நம்ம. நல்லாருக்கு. இசை கேட்க நல்லாருக்கு. எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு அடுத்தடுத்த அந்த படத்துலேருந்து ஒண்ணு ஒண்ணா வெளில வரும். நம்ம அத பத்தி பேசலாம். ரவி மோகனுக்கு இது என்ன மாரி ஒரு கதைக்களமா இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது வந்து கைவிடப்பட்ட ஒரு திரைப்படம். புறநானூறுன்னு சொல்லிட்டு நம்ப சூர்யா சார வச்சு இயக்க வேண்டிய படம் இது. இப்போ வந்து கை மாறி அதுக்கு வந்து பராசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலோட அந்த படம் வருது. இது ஒரு உண்மை சம்பவத்த வச்சு இது வந்து ஒரு உண்மை சம்பவத்த வச்சு எடுத்திருக்காங்க அந்த படம். வரட்டும். எஸ்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாரிலாம் யாரும் நடிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கவங்க ரஜினி சார், கமல் சார் நடிக்கிறாங்க. இப்போ வந்து நடிக்கிறாங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இப்பயிலேருந்தே வந்து நீங்க எல்லாம் அந்த விஜய், அஜித்ங்கிற மாரி ஒரு பிரிவினை இல்லாம, எல்லாருமே எல்லா படத்துலயும் சேர்ந்து நடிங்க. அப்பதான் தமிழ் சினிமா ஒரு நல்ல நிலைமைக்கு போகும். அது பிரச்சனை வேணாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்னோட ரியாக்ஷன் வீடியோ புடிச்சுதுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களுக்கு எந்தெந்த வீடியோ போடணும்னு கீழ சொல்லுங்க. நம்ம அத பத்தி போடலாம். பராசக்தி தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். எந்த சீன் வந்தாலும் நம்ம அது போடலாம். அப்புறம் வந்து தளபதி பாட்டும் வரப்போகிறது. போஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. பாட்டு வருது. அதையும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ சேனல். நன்றி, வணக்கம்.